கரெக்டாக அந்த பாயிண்ட்ல நிற்குதா? ஸோ இன்கேஸ் நாளைக்கு டவுன்ஃபோர்டில் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ரீஜன், அதாவது 16,900லேருந்து 950 இந்த ரீஜனில் அகெயின் இந்த இடத்துல ஒரு வாலட்டாலிட்டி ஜோன் தான் கொடுக்கும். இது ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரத்தோட வீக்லி அனாலிசிஸை டெக்னிக்கல் வைஸாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த வாரம் எந்த செக்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலுடைய மூமெண்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கல் வைஸாக செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வந்து நிஃப்டினுடைய போக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ஓவராலாக நான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி வைஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் பிரேக் அவுட் நடக்கலை. இது வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஒவ்வொரு டைமும் க்ளோஸ் வந்து பிலோவில் தான் நடந்தது. ஸோ இந்த இடத்துல கரெக்ஷன் வந்து அகெயின் இதுக்கு மேலே கூட க்ளோஸ் ஆகலை, ட்ரெண்ட் லைனுக்கு எபோவில் பிரேக் அவுட் நடக்கலை. ஸ்டில் நோ இது ரிஜெக்ஷனில் தான் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது இன்னும் க்ளோஸாக பார்க்கும்போது இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, லைக் வந்து மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி ஒரு எம் ஷேப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. நெகட்டிவ் சைடில், அதாவது பியரிஷ் சைடில். இது வரைக்கும் ரைஸ் ஆன இந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு எம் ஷேப் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகே, அகைன் கீழே ஃபால் ஆகும். இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகி இந்த இடத்துல இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த நெக்லைன். டாப்லன்னு வரும்போது இந்த நெக்லைன் சொல்லுவோம். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட இது ஒரு ரீடெஸ்ட்னு தான் சொல்லுவோம். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பும், அதாவது 17,300லேருந்து 17,400 இந்த ஜோனுங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் திரும்புது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இந்த வாரம் கூட செல் ஆன் ரைஸில் இருக்குது பெட்டர். பிகாஸ் ப்ரீவியஸாக இங்கே இருக்குது, ப்ரீவியஸாக நமக்கு இது ஒரு டவுன் ட்ரெண்டு. ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இருக்குது. ஸோ இதை டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகலாம். இன்கேஸ் செல் ஆன் ரைஸில் இருக்குது பெட்டர் ஸ்டில் நவ். சரி, டுமாரோவுடைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டைம் வைஸாக வந்து ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம், டைம் ஃப்ரேம் வைஸாக ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் இதுவும் ஒரு ஸ்மால் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. பட் ஓவராலாக பொசிஷனல் வைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டில் நோ நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸாக ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 17,460 இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனல் ரெசிஸ்டன்ட் ஜோன். அகெயின் ட்ரெண்ட் லைனை நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, கரெக்டாக அந்த பாயிண்டில் நிற்குதா? ஸோ இன்கேஸ் நாளைக்கு டவுன்ஃபோர்டில் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ரீஜன், அதாவது 16,900லேருந்து 950 இந்த ரீஜனில் அகெயின் இந்த இடத்துல ஒரு வாலட்டாலிட்டி ஜோன் தான் கொடுக்கும். இது வந்து நான் பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் படி. என்ட்ரி எக்ஸிட்லாம் வந்து வேவ் அனாலிசிஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஜோன் தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதே நீங்கள் பொசிஷனல் வைஸாக பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சைட்வேஸ் மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸில் பொசிஷனலாக இருக்கிறவங்க கவனிக்க வேண்டியது பை ஆன் டிப்ஸில் இருந்து இருக்கலாம். 36,400ங்கிறது வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துல வரும்போது ஒரு ஸ்ட்ராங் புல் பேக் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ வரைக்கும் செல் ஆன் ரைஸில் இருக்குது பெட்டர். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு டே வைஸாக பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா, வீக்லியில் பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ பொசிஷனல் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இது ஒரு ரீடெஸ்ட்டே எடுத்தால் கூட டுவோர்ட்ஸ் 36,400 வரைக்கும்
ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அண்டு இதை டேல வச்சு பார்த்தாலும் பொசிஷனல் வைஸாக ஒரு ரீடெஸ்ட் தான் எடுக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஈவன் தோ இது வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்து ரீடெஸ்ட் வேணால் நடக்கலாம். ஆனால் டுவர்ட்ஸ் 36,400 வரைக்கும் நெகட்டிவில் தான் இருக்கணும். இதை வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். பொசிஷனல் வைஸாக 37,700 இருந்து 37,000 இந்த ஜோன்ங்கிறது ஒரு ரிவர்சல் ஜோன். இங்கேருந்து மினிமம் 38,500 ஒரு 1,500 பாயிண்ட் வரைக்கும் 1000 பாயிண்ட்லேருந்து 1,500 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆகும், இம்மீடியட்டாக ரைஸ் ஆகும். ஆஸ் பர் ஜிஐ வேவ் 3 மெத்தட் படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து ஃப்ரைடே மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஈவன் தோ இது பிரேக் அவுட் ஆனாவே கூட இந்த லெவலில் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அதாவது 37,700 இருக்குது இப்போ ரைட் நோ. இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவலில் இருந்து 37,000 அரவுண்ட் 37,700 இருந்து 37,000 இந்த ரீஜன் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ரிவர்சல் பொசிஷன். இங்கேருந்து மீறி 38,500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸில் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். பட் வேவ் அனாலிசிஸில் இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் வந்து இங்கே நடக்கும், இந்த ஜோனில் வந்து நடக்கும். நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா, GA3 மெத்தடுன்ட்டு. ஸோ எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 38,988 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, சரி, இதை டுமாரோ மார்க்கெட்டுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், டெக்னிக்கல் வைஸாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னாக்கா, டுமாரோ மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் ரைஸ் ஆனால் இந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் இது ஹாரிசாண்டலாக நம்ம போட்டால் கூட 38,300 ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை போட்டால் கூட 38,300ங்கிறது வந்து இமீடியட் சப்போர்ட் ஆகும். அண்டு பாட்டமில் இந்த சப்போர்ட் 37,600 இந்த இடம் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாட்டமில் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ஸ்டில் நவ் இது வந்து ட்ரேட் ஆகிருக்கு. டெம்பரவரியாக இது பிரேக் அவுட்டுக்கு உண்டான டார்கெட் ரீச் ஆகிருக்கு. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 37,600 வரைக்கும் ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் தான். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ரேஞ்சிங் மார்க்கெட் தான். ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவு கொரோனாக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்டில் நவ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்போவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் வேவ் அனாலிசிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது வந்து லாஸ்ட் வீக்கில் இருந்து இந்த டபுள் பாட்டம் ஜோனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோவில் டபுள் பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் டேல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டபுள் பாட்டம் ஜோனில் தான் இது பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது, இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே தெரியும். சப்போர்ட்டை உடைச்சிருச்சு, அடுத்த சப்போர்ட் வரும். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். பட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இது பிரேக் அவுட் ஆகும், இந்த இடத்த சப்போர்ட்டை உடைக்கும், இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸே சொல்லியிருந்தேன். இன்னும் ஃபர்தராக கீழே ஃபால் ஆகும். மினிமம் 27,800 25,300 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் இப்போதைக்கு எந்த செக்டார் பெஸ்ட்டாக இருக்கும், இந்த தீபாவளிக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும், ஒரு ஷார்ட் டர்மாக ஒரு ப்ராஃபிட் பண்ணணும்னாக்க எந்த செக்டார் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபார்மா செக்டார். ஆல்ரெடி இந்த இடத்துல நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன், இது ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது, இது பிரேக் அவுட் ஆகும் அப் சைடில். பிகாஸ் 2 ஸ்டாக் சொல்லியிருந்தோம், சன் ஃபார்மா 1, சிப்லா 1. அந்த 2 ஸ்டாக்கையுமே நம்ம பார்த்துடலாம். சன் ஃபார்மாவும் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ நல்லா ரைஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரீடெஸ்ட் ஆகி இப்போது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்கு. ஸோ இந்த வீக்கும் இது மோஸ்ட் ப்ராபப்ளி
1000 வரைக்கும் we can expect upside. பொசிஷனல் வைஸா 1000 வரைக்கும் அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சிப்லா வந்து பார்க்கலாம். சேம் இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல சிப்லா வந்து டபுள் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் பிரேக் அவுட், செகண்ட் வந்து லாங்கா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட். ஓவரால் ரேலி டுவர்ட்ஸ் அப்சைடில் தான் ரைஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட சிப்லா எது வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணலாம், இந்த ஜோன் வரைக்கும், அதாவது 1070 வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணலாம். அப்சைடில் கண்டினியூ ஆச்சு, இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும்போது மினிமம் எவ்வளோ தூரம் 1151 அண்ட் 1250 வரைக்கும் பொசிஷனல் வைஸாக சிப்லாவுடைய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலை பார்க்கும்போது க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்லி ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறவங்க க்ரூட் ஆயிலில் புட் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகிட்டு நிற்கிது. கண்டிப்பாக இது வந்து மினிமம் ப்ராஃபிட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து 6700 இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு, 6500, அதுக்கும் பிலோவிலே வந்திருக்கு. 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு. டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அதில் எவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் மேக் பண்ண முடியும், மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு காட்டுறதுக்காக தான் இந்த இதை போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன், அதே போல் ஒர்க் ஆகுது, ப்ராஃபிட்டும் எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க. என்னோட வாய்ஸ் மெசேஜில் டைம் டு டைம் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு அண்ட் இதில் ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்க, மணி வேற ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு வந்து மணி ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. பட் அது வேண்டாம். எனக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, நான் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுறீங்க, நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க, அதுவே எனக்கு பெட்டர். இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். வாழ்த்துக்கள். இந்த வாரமும் ப்ராஃபிட்டபுளான ஒரு வாரமாக இருக்கட்டும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.